நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நம்ம 2 பேரும் ஒண்ணா போக வேண்டாம். நான் முதல்ல போறேன். இது என்னது? பெட்ஷீட்டை மாத்தி போடணும்ல. நேத்து தானே மாத்தின, திரும்ப எதுக்கு? ரொம்ப அழுக்கா இருக்க மாதிரி இருக்கு. நீ தானே சீக்கிரமா படுக்கணும்னு சொன்ன. கஸ்தூரி குளிச்சிட்டு இருக்காமா, அது வரைக்கும் நான் இங்க இருந்தா பரவாயில்ல. சரி சரி, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு நீ போ. என்னடி இது? பார்த்து செய்ய மாட்டியா? மன்னிச்சிடுங்கம்மா. முடிஞ்சுதா? நீ கிளம்பு. இப்ப எப்படி இருக்கு மணி? என்ன இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. ஆனா உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு. எனக்கு வயசாயிருச்சுல்ல, நான் தனியா தானே இருக்கேன். நான் எப்ப படுத்த படுக்கையாவன்னு யாருக்கு தெரியும்? அப்படி நடக்கிறதுக்கும் ஒரு காரணம் வேணும் இல்லையா? இந்த காய்ச்சலும் டயர்டுனால தான் அப்படி இருக்கு. எதுக்கு நான் இப்படி தேவையில்லதெல்லாம் பேசுறீங்க? நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்க தனியா இருக்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நான் இருக்கேன் இல்லையா? சரி, அதை விடுமா. கஸ்தூரி இப்ப எப்படி இருக்கா? அவளை பத்தி பேசுறதுக்காக தான் நான் இப்ப உங்களை பார்க்க வந்தேன். என்னாச்சு? அவளை இப்படியே உட்கார வச்சுட்டு இருக்க முடியுமான்னு? கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள நாள் ஓடிடும். இப்பவே 3 மாசம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேணாம். கொஞ்ச நாளைக்கு இப்படியே விட்டுறலாம். நாம அவகிட்ட கோவப்படவோ சண்டை போடவோ போகாம இருந்தாவே போதும். ஒருவேளை அந்த மாதிரி பண்ணா அவளுக்குள்ள கண்டிப்பா மனமாற்றம் வரும்னு நினைக்காத. அவளோட மனசு மாறுற வரைக்கும் நம்மளால காத்துட்டு இருக்க முடியுமா அண்ணே? விஷ்ணுவுக்கும் அவளுக்கும் இடையில
எந்த தொடர்புமே இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். அவங்க 2 பேரும் தனியாக சந்தித்து பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இவளோட நிலைமையை பற்றி அவனுக்கு தெரியாது. அவன் இன்வால்வ் ஆகாமல் இருந்தான்னா அது அவளுக்கு அவமானம்னு அவள் கண்டிப்பாக நினைப்பா. அது போதும்மா, அவள் கொஞ்சம் யோசிப்பாள்ல. இது ரொம்ப கடுமையான சோதனை. நாளைக்கு அவளை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது தானே நல்லது. நாம லேட் பண்ணிட்டே இருந்தா கடைசியில் அதுவும் முடியாம போயிடும். இல்லை, வேண்டாம் வேண்டாம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. கஸ்தூரியோட கோபம் உனக்கு நல்லா தெரியும். அவள் மனப்பூர்வமா இதுக்கு ஒத்துக்குவான்னு உனக்கு தோணுதா என்ன? அவள் கண்டிப்பாக எதிர்ப்பா. சொல்லப்போனால் ஹாஸ்பிட்டல்லே அவள் கண்டிப்பாக சத்தம் போடுவா. இது 4 பேருக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நம்ம மானந்தாம்மா போகும். அப்போ அந்த வீணா போனவனோட குழந்தைய பெத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? இல்லைம்மா, அப்படி இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போகாமே அந்த விஷயத்தை பண்ணா அதுதானே நமக்கு நல்லது. என்ன நல்லது? நான் சொல்றது ரகசியமா இருக்கணும். உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் இதை பத்தி தெரியக்கூடாது. இதை பத்தி ஜெகன் கிட்ட கூட சொல்லக்கூடாது. நீங்க விஷயத்த சொல்லுங்கண்ணே. நம்ம வைத்தியர்கிட்ட அபார்ஷன் பண்ற மாத்திரை இருக்கு. அதில் ஒரு மாத்திரையை யாருக்கும் தெரியாம சாப்பாட்டில் கலந்து கொடுத்தா போதும். வெறும் 4 நாளில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இது கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. இப்படி நடந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டாம், ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம், வேற யாருக்கும் தெரியவும் தெரியாது. சொல்ல போனா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவளுக்கே இது தெரிய வரும். எந்த விதமான சண்டையும் சச்சரவும் இல்லாமல் நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சரிண்ணே, அப்படியே பண்ணிடலாம். நீங்க வைத்தியர்கிட்ட பேசுங்கண்ணே. அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் பத்மினி. வைத்தியர் இந்த மருந்தை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும், அவ்வளவுதான். நீ தைரியமாக போ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ கனவு கண்டுட்டு இருக்கியா என்ன? இது வெறும் கனவு இல்ல முத்துமணி, தாலி கட்டுற மாதிரி ஒரு கனவு. ஐயோ, கஷ்டமா இருக்கே. தாலி கட்டுறதுக்குள்ள நான் அந்த கனவை கலைச்சிட்டேன் போலயே. அது பரவாயில்ல, அது உடனே நடக்க போற கனவு தானே. இருந்தாலும் உன்னோட கனவை நான் இப்ப வந்து கலைச்சதால உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்லையா? நீ தான் என்னோட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டே. இதுக்கப்புறம் நான் உன் கூட சண்டை போடுவேனா என்ன? முத்துமணி, நீ மட்டும் என் கூட இல்லாம இருந்திருந்தா, எனக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா, நான் இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன். சரியான நேரத்துல நீ எனக்கு மொபைல் கொண்டு வந்து கொடுத்த. நான் விஷ்ணு கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியா இருக்க முடிஞ்சது. சொல்ல போனா என்னோட வாழ்க்கையே உனக்கு கடன் பட்டிருக்கும் முத்துமணி. நான் உன்னை புரிஞ்சுக்க ரொம்பவே லேட் பண்ணிட்டேன். அப்படின்னா நீ இப்ப எந்திரிச்சு இந்த பாலை கொஞ்சம் குடி. இந்தா. எனக்கு இது வேண்டாம். பாலோட வாசனை வரும்போதே எனக்கு வாந்தி வருது. அப்படின்னா நான் உனக்கு வேற ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் முத்துமணி, இப்ப நீ என் பக்கத்துல தான் இருக்கணும். ஐயோ, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருந்தா மதியானத்துக்கு எல்லாரும் பட்னி தான். ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா யாரும் செத்து போக மாட்டாங்க. நீ இங்கே இரு. இப்ப மட்டும் அம்மா வந்து பார்த்தா என்ன ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. நீ எதுவும் பண்ணாம இருந்தாலும் உனக்கு திட்டு விழும்ல. அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் யாரையாவது பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். உன்னோட அபிப்பிராயத்தை உங்க அம்மா கேட்க வேண்டாம். சரி, அது இருக்கட்டும். அப்படி என்ன கனவு கண்டுட்டு இருந்த? மாட்டேன், அது ஒரு ரகசியம். அப்படின்னா நான் சொல்லட்டுமா? சரி, நீ சொல்லு. நிறைய பூக்களும் மரங்களும் அருவிகளும்
பறவைகளும் இருக்க ஒரு உலகம். பல நேரத்துல காணப்படுற பட்டாம்பூச்சிகளும் விலங்குகளும் ஓடி விளையாடிட்டு இருக்கும். நிறைய காய்கறிகள் பழங்கள் இருக்க அந்த ராஜ்யத்துல ராஜாவும் ராணியும் தவிர வேற யாருமே இல்லாத ஒரு உலகம். ராஜா ராணியா? அது யாரு? விஷ்ணு ராஜாவும் கஸ்தூரி ராணியும். அட போ முத்துமணி, என்ன கேலி பண்ணாத. ஆனா நான் உண்மையை சொல்லவா, நான் பார்த்த கனவுல நீ சொன்ன நிறைய விஷயத்த நான் பார்த்தேன். நானும் விஷ்ணுவும் இருக்க தனி உலகம். தொந்தரவு பண்ண, டார்ச்சர் பண்ண, அடிமைத்தனம் பண்ண அங்க யாரும் இல்லை. அது எல்லாத்தையும் நானும் என் கனவுல பார்த்தேன். கஸ்தூரி, நான் உன்னை தப்பா சொல்றேன்னு நினைக்காத. நீ நினைக்கிற கனவெல்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. உன்னோட அம்மாவும் அண்ணனும் அதுக்கு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா என்ன? விஷ்ணு கூட ஒன்னா வாழ அவங்க விட மாட்டாங்க. அதையே முத்துமணி, விஷ்ணு என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு உனக்கே தெரியும் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறவங்க வேற எதையும் நினைக்க வேண்டாம். அவங்க யதார்த்த வாழ்க்கையில இருந்து ரொம்ப தள்ளி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கனவுக்காகவே பிறந்தவங்க. ஆனா அதுக்கு வெளியே இருக்க இந்த உலகத்துல வாழ்றவங்களுக்கு வரப்போற பிரச்சனையை பத்தி யோசனை பண்ணிதான் ஆகணும். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? கனவு உலகத்துல இருந்து உன்னை யதார்த்தமான உலகத்தை கூட்டிட்டு வரதா நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீயும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒன்னா வாழ போறோம்னு சொல்ற. பிரிஞ்சிருக்கும் போது பாசம் காட்டினா மட்டும் போதும். ஆனா ஒன்னா வாழும்போது பாசம் மட்டும் போதாது. தங்கறதுக்கு வீடு வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், செலவு பண்ண பணம் வேணும், உதவி பண்ண நண்பர்களும் சொந்தக்காரங்களும் வேணும். இத பத்தி நீ எப்பயாவது யோசனை பண்ணிருக்கியா என்ன? கனவுகள்ல உனக்கு வலி தெரியாது, அழுக வராது, வருதம் இருக்காது. ஆனா உண்மையான உலகத்துல இது எல்லாமே அதிகம். இத பத்தி யோசனை பண்ணாமையும் புரிஞ்சுக்காமையும் காதல் பண்றவங்கள தான் நிஜமான வாழ்க்கையில அவங்க தோத்து போயிடுறாங்க. அப்படின்னா நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு அப்படின்னு நீ சொல்ல வரியா முத்துமணி? விஷ்ணுவை நான் மறக்கணும்னு நீ ஆசைப்படுறியா என்ன? விஷ்ணுவை மறக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. அவனை ஏத்துக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. உன்னோட முடிவால நாளைக்கு உன் எதிர்காலத்துல என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் உன்கிட்ட இருக்கணும். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும். எனக்கு ஒண்ணுமே புரியல முத்துமணி. நீ சொன்ன எதையும் நான் யோசனை கூட பண்ணது கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நான் விஷ்ணுவை ரொம்ப காதலிக்கிறேன். அவன் இல்லைன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாது முத்துமணி. விஷ்ணு இல்லாத இந்த உலகம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அவன் தான் எனக்கு எல்லாமே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ தான் முடிவு எடுக்கணும். உன் வாழ்க்கைய எப்படி கொண்டு போனோன்ற நினைப்பு உனக்குள்ள இருக்கணும். நாளைக்கு வந்து என்ன பாக்குறேன்னு விஷ்ணு என்கிட்ட சொல்லியிருக்கான். நீ கேட்ட எல்லாத்தையுமே நான் விஷ்ணு கிட்ட கேட்க போறேன். அவன் ரொம்ப நல்லவன். கண்டிப்பா அதெல்லாம் யோசிச்சு வச்சிருப்பான். ஐயோ, நான் கிளம்புறேம்மா. இங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அட போகாத முத்துமணி, நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க வச்சுட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டாம். போய் குளிச்சுட்டு வா. அதுக்குள்ள நான் சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ம். அந்த வக்கீல் எங்க ஆளே காணுமே. நம்மள இங்க நிக்க சொல்லிட்டு மொபைலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா ஆளே காணுமே. அவர் வர்றாரு. மொபைல் கிடைச்சிடுச்சா? இதை வாங்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே.
இதுக்காக எவ்வளோ பணம் கொடுத்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காரு, கத்தி, மொபைல் எல்லாமே எவிடன்ஸ் தான். நல்ல வேலையா பணத்தை செலவு பண்ணோம், அந்த ஆள் கொடுத்துட்டான். இந்த மொபைல் அப்படி என்னதான் இருக்கு? உங்களுக்கு காரை விடவா இந்த மொபைல் முக்கியமா போச்சு? இவதான் 100 கோடி ரூபாய்க்கான வாரிசு. சரி, நாங்கள் அப்போ கிளம்புறோம். இங்கேருந்து ஊரை சுத்தாம முதல்ல கிளம்பி போங்க. சரி. நான் அந்த ஆளை பாத்துக்கிறேன். அதுக்குள்ள நீ அந்த பக்கம் ஓடி போயிடு. முடியுமா? முடியும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி 15 நிமிஷத்துக்குள்ள நீ திரும்பி வந்துடணும். புரியுதுல? சீக்கிரமாவே வந்துடுறேன். அம்மா பாத்ரூம்ல குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்து பிரார்த்தனை பண்றதுக்குள்ள நீ திரும்ப வரலனா அதுக்கப்புறம் உன்னால உள்ள இருக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க 2 பேரும் கதை பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். இல்லை முத்துமணி, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி, நீ இங்கே இரு. அந்த ஆள் கண்ணில் மாட்டிடாத. இங்க பாரு, நான் இந்த தண்ணியை ஊத்துறதுக்கு டெரஸ் வரைக்கும் போக போறேன். அந்த ஆள் என் பின்னாடியே வருவான். அந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம நீ போயிட. என்ன என்ன? எங்க போற? காசிக்கு போறேன். ஏன் கூட வர போறியா? ஐயோ, இந்த தண்ணி ஊத்தும் போது கூடவா நீ என் கூட வரணும்? இல்லனா நீயே போய் ஊத்திட்டு வா. இந்தா வச்சுக்கோ. அழுவாது, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் கொஞ்ச நாளா நான் அனுபவிக்கிற வருத்தம்லாம் உனக்கு தெரியாது விஷ்ணு. என்ன பேசுற? நீ வருத்தப்படுவேன்னு எனக்கு எதுவும் தெரியாது பாரு. விஷ்ணு, எனக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு உனக்கு கேட்க தோணலல்ல? எப்போவும் நீ தானே கஸ்தூரி உங்கள் அம்மா ஃபோன்லேருந்து எனக்கு கால் பண்ணுவ. நீ எனக்கு கால் பண்ணாதானே நம்மளால பேச முடியும். வீட்டோட செவரை தாண்டது எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிட்டேன். உன்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டோட செவரையும் தாண்டது கிடையாது. இங்கே பாரு, உங்கள் வீட்டை சுற்றி ஆளுங்க இருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி வர்றது? சரி, அதை விடு. விஷயம் தெரிஞ்சப்போ உங்கள் அம்மா உன்னை என்ன பண்ணாங்க? எதுவும் டார்ச்சர் பண்ணாங்களா? டார்ச்சர் பண்ணாங்களாவா? அடிச்சு கொல்லாம விட்டுட்டாங்க. மணி மாமா அண்ணனை தடுத்துட்டாரு. இல்லைன்னா நான் அடி வாங்கியே செத்துருப்பேன் தெரியுமா? அவங்க என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. இதில் என்ன இருக்கு? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. மருந்து சாப்பிட்றது நல்லது தானே? ஐயோ முட்டாளா நீ! மருந்து சாப்பிட்றதுக்காக என்ன கூட்டிட்டு போல. அப்பா இல்லாத குழந்தைய கலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்பா இல்லைன்னு யார் சொன்னது? அப்பா தான் இருக்காருல்ல. அப்பா இருக்கேன்னு சொன்னா மட்டும் போதாது விஷ்ணு.
அதுக்கான உரிமையையும் நீ வாங்கணும். அதுக்கு தைரியம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு எப்பயோ வந்துருச்சு கஸ்தூரி. விஷ்ணு, இது ஒன்றும் காமெடி கிடையாது. நான் உன்னை சீரியஸா கேட்குறேன். என்ன பண்ணலான்னு முடிவெடுத்திருக்க? யார் கூட? நம்ம 2 பேரோட லைஃப்பை பத்தி. விஷ்ணு, நீ தான் முடிவெடுத்தாகணும். இதுக்கப்புறம் லேட் பண்ண முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. சொல்லு, என்ன பண்ணலாம்? என்னோட மாமா ஒருத்தர் சென்னையில் இருக்காரு, உன்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? யாரு? கார்த்தி மாமான்னு சொல்வி? ஆமாம், கார்த்தி மாமா தான். நான் மாமா கிட்ட நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். முதல்ல மாமா என்னை கண்டபடி திட்டினாரு. நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் தான் மாமா ஒத்துக்கிட்டாரு. நான் கூப்பிட்டா நீ வருவியான்னு கேட்டார். நீ வந்தா கூட்டிகிட்டு வந்துருன்னு சொன்னார். அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் மாமா சென்னைக்கு போகிறாரு. நம்மளும் கூடயே போயிடலாம். அங்கே மாமா கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலையை கொடுப்பாரு. நீ என்ன சொல்கிற? நீ சொல்ற பேச்சை எப்பவுமே நான் கேட்பேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஒன்னா வாழ்ந்தாலும் சரி, ஒன்னா சாகிறதா இருந்தாலும் சரி, நான் ரெடி தான். ஒன்றா வாழணும் தான் நான் முடிவெடுத்திருக்கேன். ஓகேயா? அது சரி, நான் வந்து கூப்பிட்டா உன்னால் வர முடியுமா? நான் ஓடி வரேன். முத்துமணி அதுக்கான வழியை எனக்கு சொல்லுவா. முத்துமணியா? அவகிட்ட நீ எல்லா விஷயத்தையும் சொல்ல போறியா என்ன? அதுக்கு என்ன, அவ கண்டிப்பா உதவி பண்ணுவா. பொடி முட்டாள். அவள் உங்கள் அம்மாவுக்கு தான் வேலை செய்வா. அது மட்டும் இல்லை, நீ அவளுக்கு கொஞ்சம் நெஞ்சமாக டார்ச்சர் கொடுத்த. அந்த முத்துமணிக்கு எப்படியும் கண்டிப்பாக உன் மேலே கோவம் இருக்கும். முத்துமணி ஒன்றும் அப்படிப்பட்டவ இல்ல விஷ்ணு. அவ மட்டும் இல்லாம போயிருந்தா நான் இந்நேரம் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். நேத்து அவதான் அம்மாவோட மொபைலை எனக்கு எடுத்து கொடுத்தா. இப்ப காவல்காரனை ஏமாத்திட்டு என்ன இங்க வர வச்சுதான் அவதான். நான் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கும் போதெல்லாம் முத்துமணி தான் எனக்கு நம்பிக்கையா இருந்தா. அவ ரொம்ப நல்லவன்ற விஷயத்த இப்பதான் விஷ்ணு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவளுக்கு துரோகம் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அவளை அந்த அளவுக்கு நம்பும்போது நான் என்ன பண்ண முடியும்? நான் சீக்கிரமா இங்க இருந்து போகணும். யாராவது என்னை தேடுறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ள போய் ரீச் ஆகணும். சரிம்மா, நீ போயிட்டு வா. நான் வந்து உனக்கு கூப்பிடுறேன். ஓகேயா? சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.